வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸைஸ் 3.14 பயிற்சி 3.14 பார்ப்போம்மா கண்ணு. இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். தமிழ் மீடியம் பாருங்கள். மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. இதில் பாருங்கன்னு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் 4 இருக்குது. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி கணக்குகள் 6 இருக்குது. சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிற மாதிரிங்கன்னு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கன்னு இதில் வரக்கூடிய கணக்குகள் நமக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கன்னு நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² + 7x + 10 = 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வாட், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஏற்கனவே ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ சொல்கிறேங்க வச்சுக்கோங்கன்னு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இப்போ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இதாங்கன்னு. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் தான் நிறைந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கிளியர் ஆகிட்டு உள்ள என்ட்ரானா தான் அதில் எல்லா கணக்குகளும் சரியாக போட முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ வாங்க ஆரம்பிக்கலாமா? இப்போ இது ரெண்டையும் இதுக்குள்ளேருந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலனா பாருங்கள் கவனிச்சுக்குங்க. தெரியாதவங்க ஃபஸ்ட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ்னால் என்னக்கன்னு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இல்லையா? இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா எத்தனை வேல்யூ கன்று வரும்? 2 வேல்யூ வரும். எப்படி? எக்ஸு ஸ்கொயர்டாக இருக்கிறனால நமக்கு எக்ஸ் வேல்யூ எத்தனை கிடைக்குங்கன்னு 2 வேல்யூ கிடைக்கும். ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், இன்னொரு எக்ஸ் வேல்யூ, 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு எக்ஸின் மதிப்பு 2 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? ஓகே, சரி வாங்க ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x² 7x 10 இல்லையாங்க. அப்போது மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும்னு சொல்லி நம்ம 2 நம்பர் கண்டுபிடிப்போம். எப்படி? பெருக்கினால் 10 வரணும், கூட்டினால் 7 வரணும். அப்போது 5 2. ஓகேங்கண்ணா பாருங்கள், 5 × 2 என்னக்கண்ணு 10, 5 + 2 7. ஓகேவா? ஸோ இந்த 5 2 தான் இந்த ஈக்குவேஷனுக்கு தகுதியான நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? இதில் இந்த லைனில் எழுதியும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அப்படியேவும் போடலாம். ஓகே கணேசா, எழுதியே பண்ணிடலாமா? ஓகே, x² 7x எப்படி பிரிச்சுக்கலாம்? 5x + 2xன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 10 அப்படியே வந்துருச்சு இல்லையா? இந்த x² அப்படியே வந்துருச்சு, இந்த 10 அப்படியே வந்துருச்சு. இந்த 7x தான் 5x + 2xன்னு பிரித்தாச்சு. ஓகேவா? இப்படி 5 2ம் பிரித்தா தான் கரெக்டாக வரணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையாங்கண்ணா. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும், அதே 2 ஆட் பண்ணால் இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸினுடைய கெழு வரணும் அப்படிங்கன்னு தேடி கண்டுபிடிக்கும் போது இந்த 5ம் 2ம் செலக்ட் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கன்னு, 3 டேர்ம் இருந்த ஈக்குவேஷன் என்னவாயிடுச்சு? 4 டேர்மாக பிரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? 2 டேர்மை ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு அதில் காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்கணும். எடுக்கலாமா? பாருங்கள், x² 5x இதில் என்ன கண்ணு காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா x² எக்ஸ் போயிடுச்சுன்னா, அதாவது எக்ஸை டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி 5xல் எக்ஸ் போயிடுச்சுன்னா 5 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2x 10 இதில் என்ன கண்ணு காமனாக இருக்குது? ஒரு 2 இருக்குமா? இதுக்குள்ளேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 வெளியே எடுத்துடலாமா? ஓகே, அப்போ 2 போக இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் ஒன்று டிவைட் பண்ணாக்கன்னு இந்த எக்ஸை இந்த x² எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸு, 5xஐ எக்ஸால் டிவைட் பண்ணால் 5. புரிஞ்சுதாக்கண்ணா? இந்த 2வை இந்த 2xஐ இந்த 2 வச்சு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மீதி எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த வெளியே எடுக்கிறது என்னக்கண்ணு டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 10 இந்த 2 டிவைட் பண்ணி சொல்லி என்னக்கண்ணு வரும்? 5 வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. பாருங்கள், இப்படி இருந்த லைனை இப்படி பிரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டுக்குள்ளே காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்தாச்சு, இதுக்குள்ளே காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கன்னு இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்முன்னு ஆயிடுச்சு. இது ரெண்டில் காமனாக இருக்கான்னு பாருங்கன்னு இருக்குது. எனது x + 5 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராக்கெட்டே காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியே எடுத்துடலாமா? x + 5 அப்படின்னு வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா? வெளியே எடுத்ததுக்கப்புறம்
இந்த டேர்ம் பாருங்கன்னு இது ஒரே ஒரு டேர்ம் இல்லையா, இந்த டேர்மில் x+5 வெளியே போயிடுச்சுன்னா, அதாவது x+5ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா மீதி என்னக்கன்னு இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு டேர்மாக கண்ணு, இந்த டேர்ம்லேயும் அதே மாதிரி x+5 வெளியே போயிடுச்சு, இங்கே என்ன இருக்குங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் இங்கே +2 ஓகேவா கண்ணு ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அடுத்து இது 2 ஈக்குவல் டு 0ங்கும்போது x+5 ஈக்குவல் டு 0 ஆர் x+2 ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணுவீங்க, 5 அந்த பக்கம் போயிடும். அப்போ x ஈக்குவல் டு -5, இங்கே x ஈக்குவல் டு -2. புரிஞ்சுதாங்கண்ணே? இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிட்டேன். ஓகேங்கண்ணா? ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக சில பேர் பண்ணுவாங்கன்னு இந்த 2 ஸ்டெப்பு விட்டுட்டு x² பக்கத்தில் இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை, x² பக்கத்தில் கெழு இல்லை அப்படின்னா இந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சனுமே நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுக்கலாம். x பக்கத்தில் எதுவும் இல்லை, x² பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்னா x+5 x+2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா? அது தெரிஞ்சாலும் பண்ணுங்கள், இல்லைனா இது மாதிரி கண்டினியூவாகவும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 2 ரூட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதாங்கண்ணா ஆல்ஃபாவும் பீட்டாவும். புரிஞ்சுதுங்களாக்கண்ணா? இது ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஓகேவா? அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு -5, பீட்டா ஈக்குவல் டு -2. அவங்க கேட்டது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் தான். பண்ணிடலாம் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -5 ப்ளஸ் -2 இல்லையாக்கன்னு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பண்ண என்னக்கன்னு வரும், -7 வரும். அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அப்போது -5 இன்ட்டு -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 5 இன்ட்டு 2 10, ஸோ +10. ஓகேவா? ஸோ ஒரு இக்குவேஷன் கொடுத்துட்டு அதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு இப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்டாக எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், 2 வேல்யூஸ் கிடைக்கும். அதில் ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஸோ அது ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டுலேயும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையாக்கன்னு? இது சாதாரண விஷயம் தான். 2 ரூட் கண்டுபிடிச்சா அது ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி காமிச்சிட்டோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிட்டோம், வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கன்னு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி சில ஒரு நம்பரு அது அந்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி சிலக்கு இன்னொரு நம்பரு அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கன்னு, 7ம் 10ம் இந்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது இல்லைக்கன்னு, இங்கே 7 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஆனால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் -7 இருக்குது, இங்கே +7 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் +10 தான், இங்கேயும் +10 தான். புரிஞ்சுதாக்கன்னு? ஸோ அதை எப்படி எழுதலாம்? அப்போ இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே எங்கே இருக்குது, x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படி எழுதுனா கரெக்டாக வருமா பாருங்கள். x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னக்கன்னு -7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னக்கன்னு 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை கரெக்டாக எழுதுங்க பார்க்கலாம். x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போது +7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் வந்துச்சான்னு பாருங்கள். x² ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்துருச்சு. அப்போது ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குள்ளேயும் அதனுடைய ரூட்ஸை தான் கூட்டணும் அப்படின்னா அந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வரும், கூட ஒரே ஒரு மைனஸை சேர்த்திக்கணும். புரிஞ்சுதாக்கண்ணே? அதே மாதிரி அந்த 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கான கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு வாட், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டால் எப்படி எழுதுவீங்கன்னு இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே தானே ஆல்ஃபா பீட்டா எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒரு மைனஸை சேர்த்திக்கிட்டு எக்ஸு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படிங்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே போட்டுக்கலாம். புரிஞ்சுதாக்கண்ணே? அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது ரெண்டையும் கேட்டால் அதிலிருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போ நான் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் உங்களால் எடுக்க முடியுமா?
அப்போ இந்த ஹோம்ஒர்க்கை யாரெல்லாம் கமெண்ட்டில் ஆன்சர் அனுப்புகிறீங்கன்னு பார்க்கலாமா கண்ணு? புரிஞ்சிருந்தவங்க கண்டிப்பாக அனுப்பிடுவீங்க இல்லையா கண்ணு? பாருங்கள் ஹோம்ஒர்க்கு x² + 11x + 5 = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுக்குறேன். இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படிங்கிறது என்ன? இந்த கமெண்ட்டு யார் வேணாலும் ஆன்சர் அனுப்பலாங்கன்னு சப்ஸ்கிரைபராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ அவங்களாம் ஆன்சர் தாராளமாக அனுப்புங்க. ஓகேவா? இதில் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்கன்னு, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மைனஸை சேர்த்திடணும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் எப்படி கண்ணு சொல்லலாம்? அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுமே x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் தி ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். தமிழ் மீடியம் எப்படி சொல்லுவீங்க? பாருங்கள், x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு இங்கே எக்ஸ் போட்டுக்குங்கன்னு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. அப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகே ஓகேண்ணா? x² அப்படியே இருக்கும், எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கும். எக்ஸு பக்கத்தில் வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனுடைய 2 ரூட்டையும் ஆட் பண்ணி ஒரு மைனஸை சேர்த்துனா வந்துடும். அதே மாதிரி அந்த ஈக்குவேஷனுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனே கிடைச்ச 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுனா கிடைச்சிரும். ஓகேவா கண்ணு? இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ இதில் வரக்கூடிய இது வரைக்கும் பேசிக், அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே வந்த விஷயம் தான் இதெல்லாம். இப்போ இந்த விஷயத்துக்கே ஆன இம்பார்ட்டன்ட் மேட்டர் பார்க்கலாமா? அது என்னென்னா, இந்த எக்ஸசைஸில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, நாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அதை பற்றி பார்க்கலாமாக்கண்ணே? அதாவது ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கலாம் தெரியும், அதெல்லாம் செட் பண்ணவும் தெரியும், ரூட் எடுக்கவும் தெரியும், ரூட்டை கொண்டு ஈக்குவேஷனில் செட் பண்ணவும் தெரியும். ஓகே, எப்படி கொஷின் கேட்பாங்க, நாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்கண்ணே. 2 போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னதுனால பாருங்கள். ரெண்டாவதாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு ஒன்று, ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டாக்குன்னு, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை இன்ட்டு பீட்டா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பட் இது அப்படி இல்லை, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இப்படி ஒன்று கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இன்னொன்று சேர்த்து கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -7, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 10. இப்போ கண்டுபிடிச்ச ரூட்டு தான். ஓகேக்கா? ஸோ இந்த 2 ரூட்டையும் கொடுத்துட்டு, அதாவது ரூட்னா ரெண்டையும் ஆட் பண்ணது, ரூட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணது, ரூட்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணது, ரெண்டையும் கொடுத்துட்டு இப்போ இதை கண்டுபிடிங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது? இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் இல்லை, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் இல்லை. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இதில் வரக்கூடியது எல்லாமே இதே மாதிரி வர மாதிரி பண்ணிக்கணும் இல்லைங்க? அதை எப்படியாவது ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி அதில் வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்றா ரெண்டையும் ப்ளஸ் பண்ண மாடல் இருக்கணும், இல்லை மல்டிப்ளை பண்ண மாடல் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். இதில் அதுதாங்க இன்னும் ஒர்க்கு, அதுக்கு தான் மார்க்கே. ஓகேவா? பாருங்கள், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டிவைடில் இருந்தாவே நமக்கு எடுத்தோன்னே எல்சிஎம் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன எல்சிஎம் எடுக்கலாம்? இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது, அது ரெண்டையுமே எடுத்துக்கலாமா? ஆல்ஃபா பீட்டா இது ரெண்டையும் எல்சிஎம்மாக எடுக்கிறேன். இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது, ஆல்ஃபா இங்கே சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆல்ஃபா மேலே இன்ட் ஆகும். ஓகே, இருக்கிற ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா இன்ட்டு இந்த ஆல்ஃபா இல்லையா? ப்ளஸ் இதில் பீட்டா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பீட்டா போட்டாச்சா, கீழே ஆல்ஃபா தான் இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா 2 எடுத்தேன். ஸோ இந்த பீட்டா மேலே போய் இன்ட் ஆகும் இல்லையா? அதான் எல்சிஎம் தெரியுமில்ல? ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்னக்குன்னு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. வந்துச்சான்னு பாருங்கள். வரலையே. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கணும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக இருக்கணும். டினாமினேட்டர் ஓகே ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துச்சு, 10 ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒர்க் பண்ணி ஆகணுமா? என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஐடென்டி யூஸ் பண்ணலாங்கன்னு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு என்னக்கண்ணு ஆன்சரு சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab இது நமக்கு தெரிஞ்சது. ஓகே, இதில் இந்த டேர்ம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிறதா பார்க்கலாமா? பாருங்கள், இது 2 ஸ்கொயர்டு, இங்கே 2 ஸ்கொயர்டு, இங்கே இருக்கிறதாவே வச்சுக்குவோம். இது வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஓகே, அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இது வந்து மைனஸ் ஆகும் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு
புரிஞ்சுதாக்கண்ணே? இது அப்படிங்க இருக்குது, இது மட்டும் இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏங்கிறது ஆல்ஃபா, பிங்கிறது பீட்டா. ஓகே. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே. அதுக்கு என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏன்னா எனக்கு என்ன? ஆல்ஃபா, பீனா பீட்டா. சரியா பச்சாக்கண்ணே? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 ஆல்ஃபா பீட்டா. ஏ ஒரு இடத்துல அப்படியே ஆல்ஃபா, பி ஒரு இடத்துல அப்படியே பீட்டா. ஓகேவா? டிவைடட் பை டினாமினேட்டர் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாமே வேல்யூ இருக்கிற மாதிரி கிடச்சிச்சா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா கண்ணு? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? என்ன கண்ணு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு என்ன பாருங்கள், -7 இல்லையா? அப்போது -7 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கண்ணு? 10. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 10 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா 10. ஓகேவா கண்ணு? மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 7 ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 2 இன்ட்டு 10 20 டிவைட் பை 10. ஓகேவா? மைனஸ் பண்ணுங்கள், 49ல் 20 போயிடுச்சுன்னா 29 டிவைட் பை 10. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 வேல்யூஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றணும். ஓகேவா? அந்த மாடலில் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், ஆன்சர் பார்த்துடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதில் இன்னொரு மாடல் கொடுப்பாங்க. இதை கொடுக்காம, ஓகேக்கண்ணே, இதை கொடுக்காம இது எங்கேருந்து வந்தது? ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளேருந்து வந்தது. அது என்ன கண்ணு ஈக்குவேஷனு? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 = 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்குள்ளேருந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்படியும் கொடுப்பாங்க. எப்படி? ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு ஆன்சர் போடுங்க அப்படிம்பாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் அதிக வேலை இல்லையா? இதிலேருந்து இதை எடுக்கிறது எப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிடக்கூடாது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு தான் 2 ரூட்டு கிடச்சிது. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் அங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ ஆல்ஃபானா 2, பீட்டானா 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதில் வேல்யூ போடக்கூடாது. ஈக்குவேஷன்லேருந்து தனியாக 2 ரூட்டை கண்டுபிடிச்சது ஆல்ஃபா பீட்டா தான் முடிவு பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து அப்படியே ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒர்க்கு எதுக்கு, மார்க் எதுக்குன்னா இந்த ஒர்க்குக்கு தான் மார்க். புரிஞ்சுதாக்கண்ணே? இந்த எப்படி வந்து இதை வந்து இன் டேர்ம்ஸாக இதாக மாற்றுறாங்க, ஏ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு சொல்லி எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் மார்க்கு. ஓகேங்கண்ணா? ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதிலிருந்து நாம் இதைத்தான் எடுக்கணும். ஓகேங்கண்ணா? அதனால தான் அதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேருந்தும் எப்படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் மறந்துடக்கூடாது. அவ்வளோதான், அது பெரிய ஒர்க் இல்லை இல்லையாக்கண்ணா? எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும், அதுக்கு ஒரு மைனஸ் சேர்த்திக்கணும், கான்ஸ்டன்ட்டாக அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எடுத்த உடனே நாம் என்ன பண்ணணும்? இதை இன் டேர்ம்ஸாக அந்த மாடலில் மாற்றிட்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இதுதாங்கண்ணா ப்ராப்பர் வே. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒன்றா ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இல்லைனா இப்படி வேல்யூவாக கொடுத்துருவாங்க. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இது வந்து இன் டேர்ம்ஸாக மாற்றிட்டு இந்த மாடலில் இதே மாடலில் மாற்றிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாக மாற்றிட்டு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். அதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதுலேயே இதே மாடலே பாதி எக்ஸசைஸ் வந்து ஓடிடுங்கன்னு. அடுத்தது இன்னும் ஒரு மாடல், அதை கவனிச்சுக்கிறீங்களா? அதாவது இன்னொரு மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நான் 3 போட்டுறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x மைனஸ் 4 = 0 ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகே. இதை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்து போடுவீங்க. ஓகே. அடுத்து வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கல, 2/ஆல்ஃபா கமா 2/பீட்டா அப்படின்னு கொடுக்குறாங்க. இது என்ன? கமா ப்ளஸ் கொடுத்தா வேணால் எல்சிஎம் எடுக்கலாம், இல்லைக்கண்ணே மைனஸ் கொடுத்தாலும் எல்சிஎம் எடுக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை ஆரம்பித்து நம்ம பாட்டு கன்னியூவாக பண்ணிகிட்டே போகலாம். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இன் டேர்ம்ஸாக பண்ணிவிடுவோம், ஐடென்டிலாம் யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் எடுத்துருவோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். ஓகே வைக்கண்ணே?
அது நமக்கு தெரியும். ஓகே. பட் இது கமா கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டும் வேறு ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டு. எப்படிக்கண்ணே? இது ரெண்டும் வேறு ஒரு ஈக்குவேஷனுக்கான 2 ரூட்டு. அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்ன? தெரியாத ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதனோட ரூட் இது. ரூட்டை காமிச்சிட்டோங்க கண்ணுக்கு. அந்த ரூட்டை பார்த்துட்டு அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இது ஒரு மாடல். இது எப்படி போடுறதுனா கண்ணு, ஃபஸ்ட்டு இது 2 ரூட்டுன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே கண்ணு, 2 ரூட்டுன்னு சொல்லிட்டாங்களா? அந்த ரூட் 2 ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே எப்படி ஃபிட் ஆகிருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கணும். எப்படி ஃபிட் ஆகிருக்குதுன்னு. எப்படி ஃபிட் ஆகும்? 2 ரூட்டுனாவே நமக்கு என்ன தெரியும்? x² மைனஸ் ஆர் ப்ளஸ். ப்ளஸ் போட்டிங்கன்னா உள்ளே மைனஸ் போட்டுங்க, இல்லைனா வெளியே மைனஸ் போட்டுக்கலாம். எப்படின்னா எழுதிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஸோ நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன், உள்ளே மைனஸ் போட்டுக்கிறேன். x² ப்ளஸ் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் அடுத்து என்னக்கண்ணா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையாக்கண்ணே. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குள்ளேயும் அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்படி தான் அது ரூட்ஸுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கும். புரிஞ்சுதாக்கண்ணே? ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குள்ளேயும் அந்த ரூட் வந்து எப்படி இருக்கும், ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா இப்படி தான். இங்கே சம் பண்ணியிருக்கு, இங்கே ப்ராடக்ட் ஆகிருக்கும் 2 ரூட்டுமே. ஓகேவா? ஓகே. அப்போது x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் இது 2 தான் ரூட்டுன்னு சொன்னீங்க. ஸோ அதை சம் பண்ணுறேன். 2 + ஆல்ஃபா 2/α ப்ளஸ் 2/β. ஓகேக்கா இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் மறந்துடாதீங்கண்ணே, நான் அடிக்கடி மறந்துடுறேன். ஓகேவா? எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் 2/α இன்ட்டு 2/β ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவங்க கொடுத்த ரூட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷனை உருவாக்கிட்டோம். ஏன்னா அவங்க ஈக்குவேஷன் தான் கேட்டாங்க இல்லையாக்கண்ணே. பாருங்கள், x² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு பாருங்கண்ணே 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? கமால் இருந்த 2 என்னவாயிடுச்சு? இங்கே ஆடுலேயும் இங்கே மல்டிப்ளே ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டுபிடிங்க, இதையும் கண்டுபிடிங்க. அதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஈக்குவேஷனுடைய ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. புரிஞ்சுதாக்கண்ணே? இது ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றிக்கிறோம். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்த ஈக்குவேஷன் இது. ஓகேக்கண்ணே? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த 2 ரூட்டை எடுத்து இந்த 2 ரூட்டுக்கான ஈக்குவேஷனாக கண்டுபிடிங்க. அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை வச்சு அந்த 2 ரூட்டையும் வச்சு ஈக்குவேஷனுக்கே ஆன ஃபார்ம் எழுதிட்டு அந்த இடத்துல சம் ஆஃப் தி ரூட்ஸுங்கும்போது 2ஐயும் ஆட் பண்ணி போடணும். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸுங்கும்போது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ நமக்கு 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் இது 2ஐயும் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள் 2 எக்ஸ்ப்ரெஷனை எடுத்து தனித்தனியாக எழுதியாச்சு. அடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்த ஒரு ஈக்குவேஷனை எடுத்தாச்சு. இதுக்குள்ளேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் எடுக்க போகிறோம். எப்படிக்கண்ணே? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் போட்டுட்டு எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குதோ அது எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே. புரிஞ்சுதுங்களா? ரெடியா? ஓகே. அப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றணும் இல்லையா? மாற்றிடலாமா? பாருங்கள், இது என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். எப்படி? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ பீட்டா உள்ள இன்ட்டாவும், அப்போ 2 இன்ட்டு பீட்டா. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது, இங்கே ஆல்ஃபாவையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள், 2லேயும் ஒரு 2 காமனாக இருக்குதா? வெளியே எடுத்துருங்க. பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா உள்ளே வருமாக்கான இங்கே 2 வெளியே எடுத்திங்கன்னா இங்கே பீட்டா மட்டும் வரும். இதில் 2 போயிடுச்சுன்னா ஆல்ஃபா மட்டும் வரும். ஓகே, டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அடுத்து இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாங்கன்னு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் எழுதிக்கலாம் இல்லையா? டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இது ரெடி. இங்கே தேவையான வேல்யூஸ் இருக்கா? சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமாக்கண்ணே? பாருங்கள், -6. அப்போது 2 இன்ட்டு -6 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்னக்கண்ணே? -4. என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். மேலே 2 இன்ட்டு பண்ணால் -12, கீழே -4, மைனஸ் மைனஸ் கேன்சல். 4 வந்து 12 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 3 தாங்க ஆன்சர். அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே வரக்கூடிய அந்த எக்ஸ் பக்கத்தில் வரக்கூடியது என்னக்கண்ணு? 3. புரிஞ்சுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இது 2 இன்ட்டு பண்ணால் மேலே 2 இன்ட்டு பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 2 4,
கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஸோ ஆல்ஃபா பீட்டா, அவ்வளோதான். இதுக்கு எந்த ஒர்க்கும் தேவையில்லை. ஆல்ஃபா பீட்டா நமக்கு கிடச்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பாருங்கள், 4 அப்படியே போட்டுக்குங்க. ஆல்ஃபா பீட்டா என்னக்கன்னு -4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? -4. அப்போ என்ன ஆன்சரு? -1. புரிஞ்சுதா கண்ணு? ஓகேவா? இப்போ என்ன வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்குது? ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா இல்லை, இங்கே என்ன கண்ணு 2/α 2/α ப்ளஸ் 2/β ஈக்குவல் டு 3. அடுத்தது 2/α இன்ட்டு 2/β ஈக்குவல் என்ன கண்ணு -1. அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் இது வரைக்கும் போட்டோமாக்கானே. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு போய் தான் நான் சால்வ் பண்ணோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x² அப்படியே வந்துருச்சு, ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. இதை மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? 3ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? -1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன எழுதலாம்? x² -3x -1 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி? இன்னும் ஒன் டைம் பார்த்தலாம் ஃபஸ்ட்லேருந்து. இது எப்படி? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2 ரூட்டை கமா கொடுத்து போட்டுட்டு இந்த ரூட்டுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ அந்த ரூட் ரெண்டும் அந்த தெரியாத ஈக்குவேஷனுக்குள்ளே எப்படி ஃபிட் ஆகுதுன்னு யோசிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸோட ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தான் ஃபிட் ஆகும். அப்போ அந்த 2 ரூட்டை எடுத்து ஆட் பண்ணி மைனஸை சேர்த்து போட்டுக்கிறீங்க. இன்ட்டு எக்ஸு அதே 2 ரூட்டை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறீங்க, ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடச்சிருச்சு 2. அதை 2ஐயும் கொண்டு போய் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவாக மாத்திரம். பாருங்கள், அந்த ஒர்க்கு அதுதான் இந்த எக்ஸசைஸில் முக்கியமான ஒர்க்கு. புரிஞ்சுதாக்கன்னு? அப்படி மாத்திரம். இது ஒரே ஸ்டெப்பில் மாறிடுச்சு, இது ஒரு 2 ஸ்டெப் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே அந்த டேர்ம்ஸை எதுக்கு மாற்றணுமோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து அந்த டேர்ம்ஸை மட்டும் எடுக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்து அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் எடுக்கிறோம். அதை இதில் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணால் இதுக்கான வேல்யூவே கிடச்சிச்சு. ஒன்று 3னும் இன்னொன்று -1னும். இதை கொண்டு போய் மறுபடியும் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணே? இது ஒரு மெத்தட். அவ்வளோதாங்கண்ணே. இவ்வளோ மெத்தட்ஸ் தான் இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடியது ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான். அதை அந்த இடத்துலையும் சொன்னால் போதும். அது இன்ட்ரடக்ஷனில் சொல்ல வேண்டியதில்லை. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கண்ணே, இங்கே வந்து x² + 6x - 4 அப்படின்ட்டு இருந்தால் டக்குன்னு நம்ம அப்படியே இதுக்கு ஒரு மைனஸ் கொடுத்துட்றோம். இதை அப்படியே எடுத்துடுறோம். அதாவது இங்கே சொல்கிற பாருங்க, என்ன பண்ணீங்க? இங்கே வாங்க பாருங்கன்னு, இது x² + 6x - 4ன்னு இருந்தால் இதை அப்படியே இது ப்ளஸுக்கு எடுத்துக்கிறீங்க, ஒரு மைனஸ் சேர்த்துக்கிறீங்க, இதை அப்படியே மல்டிப்ளைக்கு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி அப்படியே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, x² பக்கத்தில் எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் எந்த ஒரு கெழுவும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அப்படியே எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதாக்கண்ணே? இல்லை ஏதா ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஒரு 1, அதாவது எதுவுமே இல்லைன்னா என்னக்கு அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ஸோ 1க்கு மேலே அடுத்து 2, ஒரு 2 இருந்தால் கூட அதுக்கு ஒரு ஸ்டெப் முடிச்சு தான் எடுக்கணும். அது என்னென்னா பாருங்கள், சாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். 2x² - 7x + 5 = 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேக்கண்ணே? அப்படியே இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அப்படியே எடுத்துக்குவீங்க. இதுக்கு ஒரு மைனஸை மட்டும் சேர்த்துனா போதும், இது அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். பட் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது அந்த இடத்து ஈக்குவேஷனையும் நம்ம அப்படியே இதை 7 மட்டும் எடுத்துக்கிறது 5 மட்டும் எடுத்துக்கிறதுங்கிறது செட் ஆகாது. ஓகேவாண்ணா? அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே x² பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது 1 தான் இருக்கணும். ஓகேங்கண்ணா? அதுக்கு மேலே 2, 5, 7 எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். x² பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் பண்ணிடணும். இல்லாமல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பராலேயே டிவைட் பண்ணணும். இல்லைக்கண்ணே, இப்போ 2x² இருக்கு இல்லையா, அதை ஒரு 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? பாருங்கள், 2x² ஒரு 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆகி x² கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ x² பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டோட்டலாக டிவைட் பண்ணணும். ஒரே ஒரு டேர்ம்னா ஒரே டைமில் அப்படியே டிவைட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஈக்குவேஷனே இருக்குதுன்னா ஈக்குவேஷனையே அந்த நம்பரால் டிவைட் பண்ணால் தான் கரெக்ட் இல்லைக்கண்ணே? ஓகே, டிவைட் பண்ணிடலாமா? 2x² 2ஆல் டிவைட் பண்ண என்னக்கன்னு வரும்? x² -
7xஐ 2ஆல் டிவைட் பண்ணால் -7x/2. ஓகே, ப்ளஸ் 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5/2 ஈக்குவல் டு 0ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 0/anything 0 தான். புரிஞ்சுதாக்கண்ணே? அப்போது இங்கே ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்குதுன்னா அதை இல்லாமல் பண்ணணும். இல்லாமல் பண்ணுறதுனா அந்த நம்பராலேயே டோட்டலாக டிவைட் பண்ணணும். பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதாங்கண்ணே. இது ஈக்குவேஷன் ரெடி. எதுக்கு? இது ரெண்டையும் எடுக்கிறதுக்கு. ஓகேக்கண்ணே? பாருங்கள், இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது அதே எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டேர்ம் தான். ஒரு மைனஸை மட்டும் மாற்றிக்கணும். அப்போ என்ன போட்டுக்கலாம்? -7/2னா நம்ம +7/2. ஓகேங்கண்ணா? மைனஸ் இருக்குது, நம்ம ஒரு மைனஸ் சேர்த்தும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா அப்படியே இந்த 5/2. புரிஞ்சுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் இருக்குதுன்னா அதை கீழே கொண்டு டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா தான் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் எப்பவும் போல் எடுக்கிறது தான். ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் ஒரு மைனஸ் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போது இப்படி ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள், ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். 7x² + 5x + 3 = 0. இதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாங்கண்ணே. என்ன பண்ணுவீங்க? x² பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதால் டோட்டலாக டிவைட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நான் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் அனுப்பிங்க. இது ஹோம்ஒர்க் நம்பர் 2 அப்படின்னு போட்டுடுங்க, எழுதுங்க. இல்லைன்னா 2 அப்படின்னு கொடுத்து ஆன்சர் போட்டுருங்க. ஓகேண்ணா? அந்த ஆன்சர் போடுறீங்க அப்படின்னா 1 கொடுத்து ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்கண்ணா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா கண்ணு? புரிஞ்சுது இல்லை? அப்போ கண்டிப்பாக கமெண்ட் அனுப்புங்க. எந்த தப்பும் இல்லை. உங்களால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஓகேவா? ஸோ இதை ஹோம்ஒர்க்காக எடுக்கிறீங்க. இந்த 2க்கும் ஆன்சர் அனுப்புகிறீங்க. ஓகேவா? சரி, வாங்க உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சம்முக்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கண்ணே. எக்ஸாம்பிள் 3.44 கண்ணு. இது ஓல்டு புக்கில், இந்த வருஷ புக்கில் 3.43. ஓகே கண்ணு, இந்த நம்பரில் இருக்குது. நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குது, சம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ கவனிச்சுக்கங்க. பாருங்க கண்ணு, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x² - 13x + k = 0 இஸ் 17, ஃபைண்ட் k. என்னங்கன்னு சொல்லிக்கிறாங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரூட்ஸ். நமக்கு ரூட்ஸ் என்னென்னு தெரியுங்கன்னு? ஆல்ஃபானும் பீட்டானும் தெரியும். 2 ரூட்ஸ்னாவே ஆல்ஃபா பீட்டான்னு தெரியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்கண்ணா? ஓகேவா? ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய 2 ரூட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு இஸ் 17. அப்போ என்னக்குன்னு அர்த்தம்? ஈக்குவல் டு 17. ஓகேவா? இந்த லைனை வச்சு இது ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் கே. இப்படி இந்த லைனை வச்சு இதை ஃபார்ம் பண்ணியாச்சு. அது போக ஒரு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் போடலாமா? அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னு. எடுத்துக்காட்டு 3.43. புது புக்கில் என்ன கண்ணு? 43. ஓகேவா? சம் பாருங்கன்னு. x² - 13x + k = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் கேயின் மதிப்பை காண்க. மூலங்களின் வித்தியாசம். மூலங்கள் என்ன கண்ணு? ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. அதனுடைய வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன கண்ணு? கழித்தல் இல்லையா? அதுதான் என்னவாமா? 17 ஆமா. அதுதான் 17. ஓகேவா? ஸோ இப்படி ஒன்று நாம் உருவாக்கிட்டோம் கொடுத்துருக்குற லைனை வச்சு. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கேயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. சொல்யூஷன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு? கிவன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரூட்ஸ் இஸ் 17 கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா = 17. ஓகேவா? இது வரைக்கும் கொஷின் எழுதியாச்சு, ஈக்குவேஷன் எழுதியாச்சுக்கன்னு. இந்த லைனை வச்சு இது எழுதியாச்சு. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஓகே, அடுத்தது நமக்கு தெரியும், we know that. என்ன தெரியும்? அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் எடுக்க தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எடுக்கலாம். பாருங்கள், ஆல்ஃபா ஏன்னு கேட்டிங்கன்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது எங்கே கண்டிருக்கும்? இங்கே தான் இருக்கும். அது கூட ஒரு மைனஸ் சேர்த்திக்கணும் இல்லையாக்கண்ணா? அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -13. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = என்னக்கண்ணு?
13 + 13 அப்படின்னு கிடச்சிச்சு ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. எனக்கு என்ன பண்ணீங்க, ஈக்குவேஷன் எழுதியாச்சு, அந்த லைனை வச்சு ஒரு லைன் இந்த ஈக்குவேஷன் உருவாக்கியாச்சு. அடுத்து நமக்கு ஒன்று தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதை உள்ளேருந்து எடுத்தாச்சு, அதை மைனஸ் சேர்த்தியாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்தாச்சு, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஆல்ஃபா மட்டும் தனியாக என்ன, பீட்டா மட்டும் தனியாக என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாக இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி என்னவாகுங்கன்னா இந்த பீட்டாவும் கேன்சல் ஆகி வெறும் ஆல்ஃபாவாக கிடைக்கும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17, இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 இது. ஓகேவா? ஆட் பண்ணலாமா? பாருங்கள், ஆல்ஃபா இங்கேயும் ஆல்ஃபா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும், ஆல்ஃபாவும் 2 ஆல்ஃபா, இங்கே மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகி 0 ஆயிரும் இல்லையா? இங்கே வந்து +0, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13, 17 13 ஆட் பண்ணிங்கன்னா 30 கிடைக்குது இல்லையா? அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 2 கீழே வந்து டிவைட் ஆகிடுச்சு, 30/2 15. புரிஞ்சுங்களா? ஆல்ஃபா வேல்யூ என்னக்குன்னு 15 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போட்டிருக்கிறேன். சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 இன் ஈக்குவேஷன் 2. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13 அப்படிங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13, பீட்டா ஈக்குவல் டு 13 மைனஸ் 15 அந்த பக்கம் போய் மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ பீட்டா ஈக்குவல் டு என்னக்குன்னு -2, 13ல் 15 மைனஸ் ஆகிடுச்சுன்னா -2 கிடைக்குது. ஆல்ஃபாவும் பீட்டாவும் கிடைச்சிருச்சு. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேவோட வேல்யூ கேட்டாங்க. இந்த இடத்துல கேங்கிறது என்னக்குன்னு நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கே தான் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் கிடச்சிச்சு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். பாருங்கள், we know that the constant equal to alpha beta. நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் டேர்ம்னாவே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு தெரியும். now ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு கே. இந்த ஈக்குவேஷனில் கே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே, ஆல்ஃபா 15 பீட்டா -2 ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாம், -30 கிடைக்குது. அப்போ கே ஈக்குவல் டு -30 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம்மு, அதாவது இந்த சம் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு சம் தான் இப்படி, அதனால் அது இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கல, அதுவும் சேர்த்து சொன்னால் உங்களுக்கு ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஓகேக்கண்ணே, இப்போ இனிமேல் வர கணக்குகள் பாருங்கன்னு இன்ட்ரடக்ஷனுக்கு மேட்சாக இருக்கும். பாருங்கண்ணே, எக்ஸாம்பிள் 3.45 ஓல்டு நம்பர், நியூ நம்பர் 44. ஓகேவா? பாருங்கண்ணே, இஃப் ஆல்ஃபா அண்ட் சம் எந்த மாற்றம் இல்லைக்கண்ணே, நம்பர் மட்டும்தான் மாற்றிருக்குது. ஓகேவா? இஃப் alpha and beta are the roots of x squared plus 7x plus 10 equal to 0, find the values of அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கண்ணு 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்ணு சொல்லியிருக்கிறாங்க, ஆல்ஃபா பீட்டா, ஓகே அது இருக்கட்டும், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப்னு சொல்லி இவ்வளவும் எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம in terms of alpha plus beta and alpha பீட்டாவாக மாற்றணும். அப்படி மாற்றிட்டு இதுக்குள்ளேருந்து அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் அதுதான் ஒர்க் பண்ணலாமா? அப்படி தமிழ் மீடியம் பாருங்கன்னு எடுத்துக்காட்டு 3.45 புது புக்கில் 44. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 6 கணக்குகள் கொடுத்துருக்குறாங்கன்னு இந்த 6ஐயும் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவை மாற்ற போகிறோம். அதுக்குள்ளே இதிலிருந்து எடுக்கக்கூடிய அது ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஆன்சர் எடுக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னக்குன்னு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? எப்படி இதை நம்ம சால்வ் பண்ண தான் போகிறோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் இப்போவே நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு சொல்லி எடுத்து எழுதிடலாம். பாருங்கன்னு எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸனுடைய கெழு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு ஒரு மைனஸை சேர்த்திக்கணும் இல்லையா? ஓகே, அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கிறது 10. ஓகே, சில பேருக்கு ஒரு டவுட் வரும், அதாவது இங்கேருந்து உள்ளே போகும்போது மைனஸ் சேர்த்தணுமா, வெளியே வரும்போது மைனஸ் சேர்த்தணுமா அப்படின்னு சொல்லி டவுட் வருங்கண்ணே.
எப்படி இருந்தாலும் மைனஸ் சேர்த்துங்க. ஓகேங்கண்ணா, இது வந்து உள்ளே எடுத்து போடும்போதும் சில டைம் மைனஸ் சேர்த்துங்க, எல்லா டைமே மைனஸ் சேர்த்துங்க. அதே மாதிரி அங்கேருந்து வெளியே எடுக்கும்போது மொத்தத்தில் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் ஆகிடணும், இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே போகும்போது மைனஸ் ஆகிடும். சைனை சேஞ்ச் பண்ணி செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஏன்னா அங்கே போய் மாற்ற வேண்டாம், இப்போவே இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ப்ளஸ்ஸுமே இன்ட்டுன்னு தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ஸ்கொயர்டு பண்ணலாம். அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள், நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்கொயர் இருந்தால் இந்த டேர்ம் ஓகே ஆகிடுச்சு. இப்படி சேர்க்க இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துருச்சு, இதுக்கான வேல்யூ இருக்குது. இப்போ இதை மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்? இது நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையாக்கண்ணே, ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயரில் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 2ab ப்ளஸ் 2ab இருக்கும் இல்லையா, அது இந்த சைடு கொண்டு வந்தோம் இல்லையாக்கண்ணே. ஸோ அந்த மாடலில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வந்துடும் இல்லையா. இது என்னவாயிடுச்சு? இப்படி ஆயிடுச்சு. எப்படி? இது இருக்குது, இது இந்த பக்கம் வருது. அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையாக்கண்ணே. இது இங்கே இருக்குது, இது இந்த பக்கம் வந்துருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ அதே மாதிரி இதுக்கு இது எழுதியாச்சு, மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. புரிஞ்சுங்க? ஓகே, இப்போ பாருங்கன்னு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துருச்சு, ஆல்ஃபா பீட்டா அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ இருக்குதா? ஓகே, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2 டைம்ஸ் இருக்குது, இது 2 டைம்ஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4 டைம்ஸ்னு எழுதியாச்சு. அடுத்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு -7 ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு இது என்ன கண்ணு 10. ஓகேவா? -7 த ஹோல் ஸ்கொயர் என்ன கண்ணு வரும்? 49. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 4 × 10 40. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 9 தான் ஆன்சர். இது என்ன கண்ணு? இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டானுடைய ஸ்கொயர்டு. ஓகேவா? மறந்து இதையே ஆன்சராக போட்டுறக்கூடாது, ஏன்னா நாம் இங்கே ஸ்கொயர்டு பண்ணோம். கொடுத்துருக்குறது என்ன கண்ணு? ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ மறுபடியும் ரூட் எடுத்துடலாமா? ஓகே, 9 ரூட் எடுத்திங்கன்னா 3 கிடச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 கிடச்சிச்சா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் கண்டினியூவாக வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இதை டோட்டலாக இந்த சம் ஃபுல்லாக ஒரே கொஷினாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து எடுத்து 2வது கொஷினில் யூஸ் பண்ண முடியும். இல்லை செப்பரேட்டாக ஒரு 2 மார்க்கில் இந்த 3rd மட்டும் 2nd மட்டும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாக போட்டு தான் இந்த 3 எடுக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 அப்படிங்கிற வேல்யூவை இதை ஃபுல்லாக போட்டு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, செகண்ட் பாருங்கன்னு ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க? இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுதான் நமக்கு தெரியும் இல்லைக்கண்ணு. என்ன பண்ணுவீங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நமக்கு எழுத தெரியும். பாருங்கள், இப்படி இல்லையா? ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் நமக்கு தெரியும் -7, இதுவும் தெரியும் 10. அப்போது -7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 10. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. -2 × 10 -20, மைனஸ் பண்ணால் 29. ஓகேவா? அடுத்ததோடு ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர்டுக்கு எப்படி ஐடென்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி க்யூபுக்கான ஐடென்டி. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிற ஐடென்டி நமக்கு தெரியும். எப்படி பாருங்கன்னு 9th புக்கில் பேஜ் நம்பர் 100 பாருங்கன்னு, பேஜ் நம்பர் 100ல் மேலே அந்த ஐடென்டி இருக்குது பாருங்கன்னு, ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப். அது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூபுக்கு 2 மாடலில் ஃபார்முலா எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஏ க்யூப் மைனஸ் எக்ஸ் வச்சுக்கலாமாக்கண்ணே? சரி, ஓகே. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஆர் இன்னொரு மெத்தட் எழுதலாம். எப்படி? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். இல்லையா 9th நம்ம படிச்சிருக்கிறோம், பேஜ் நம்பர் 100 இருக்குது. உங்கள்கிட்ட 9th புக் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பார்த்துக்குங்க. இதில் இப்படி எழுதலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைங்க இந்த ஃபார்முலா 2 மாடல்லையும் எடுத்துக்கலாம். இந்த கணக்குகளே கூட இந்த மாடல் தான் அதிகமாக எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் 9th வீடியோ என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கன்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி அதுலேயும் ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூபுக்கு இது இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவில் மாற்றி எழுதிக்கலாம். alpha minus beta the whole cube equal to alpha cube minus beta cube minus 3 alpha beta into alpha minus beta. இது ஐடென்டி ஃபார்முலா. ஓகேவா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கன்னா நமக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா இந்த ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபை அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த பக்கம் எடுத்துனா என்ன ஆகும்? டோட்டலாக மைனஸ் ஆகும். அப்படியே ப்ராக்கெட்டாக போட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. இது 2 டேர்மே அப்படியே எடுத்துட்டு வாங்கன்னு. அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இருக்கிறது இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது இது அந்த சைடு போகுது. அப்போ என்னவாகும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் மைனஸ் ஆகிடும். பாருங்கள், மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப். புரிஞ்சுதுங்களா? இந்த டேர்மில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படியே இங்கே இருக்குது. இது இந்த பக்கம் வந்துருச்சு, இது இந்த பக்கம் போயிடுச்சு. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆகிடுச்சு. இதுவும் மைனஸ் ஆகிடுச்சு, இதுவும் மைனஸ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கேயும் மைனஸ் இருக்குது. இந்த டேர்ம் இது ஒரு டேர்ம் கண்ணு, இது ஒரு டேர்ம், இது ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸை வெளியே எடுத்துடலாம். அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் எதுக்காக அப்படின்னாக்கன்னு இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. நமக்கு இந்த சைடு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு இது இந்த சைடு கொண்டு போயிட்டேன். புரிஞ்சுதுங்களா? இது இந்த பக்கம் கொண்டு வராமல் இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். புரிஞ்சுதாக்கண்ணே? ஓகே, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் இந்த மைனஸ் வெளியே வந்துச்சு, இந்த மைனஸ் வெளியே வந்துச்சு. ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடுமா? ஓகே, இப்போ ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் ஈக்குவல் டு இதுன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? பாருங்கன்னு இப்படி நாம் ரெடி ஆகிக்கிட்டோம். எப்படி? ஆல்ஃபா க்யூப் மைனஸ் பீட்டா க்யூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாங்கன்னு. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் தான் இருந்துச்சு. பட் நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கண்டுபிடிச்சோன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லைங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இது நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சதுனால இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த ஒரு சம் மட்டும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஒன் டைம் போட்டாகணும். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3 ஃப்ரம் 1. அடுத்து நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் 10 அப்படின்னு தெரியும். ஸோ சூட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல 3 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ 10 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அது என்ன கண்ணு? 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 10, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 3. ஓகேவா? அவ்வளோதான். 3 க்யூப் 27, 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 10 90. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 117 தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 4th பாருங்கன்னு ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. இது என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a ஸ்கொயர்டு. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஸ்கொயர்டு. ஓகே, ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போது இதுதான் a, இது ஃபுல்லாக a, இது ஃபுல்லாக b. புரிஞ்சாங்கன்னு? அப்போ a ஸ்கொயர்டு, இது ஃபுல்லாக b ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு a இன்ட்டு b. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா ஆல்ஃபா பவர் 4 ஆயிரும். எப்போவுமே அது ஸ்கொயர்டோட ஸ்கொயர்டுங்கும் போது இன்ட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா பவர் 4 ப்ளஸ் 2 பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த டேர்ம் இங்கே அப்படியே இருக்கட்டும், இது அந்த சைடு கொண்டு வந்துருக்குன்னு. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்டு. இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து பாருங்கன்னு இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாங்கன்னு. இதை இந்த சைடு எழுதிக்கிங்க, இது இந்த சைடு எழுதிக்கணும். ஈக்குவல் தானே கண்ணு. ஸோ மாற்றி எழுதிக்கலாம். அதாவது எப்படின்னா
2 into 3 equal to சரிக்கண்ணே 2 into 3 equal to 6 அப்படின்னா 6 equal to 2 into 3 அப்படின்னு எழுதுகிற மாதிரி ஓகே ஓகே இது இங்கே வந்துச்சு இது இங்கே வந்துச்சு ஸோ இந்த டேர்ம் இங்கே எழுதிட்டேன் இதை வந்து இங்கே எழுதிட்டேன் ஓகேவா இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அது என்னென்னு கண்டுபிடிச்சிங்க 29 கண்டுபிடிச்சிங்க ஸோ ஃப்ரம் 2 அப்படின்னு எழுதியாச்சு பாருங்கண்ணே இதை இந்த இடத்துல யூஸ் பண்ண மாதிரி இந்த செகண்ட் சம்மில் பாருங்கண்ணே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறது 29 கண்டுபிடிச்சோம் ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 2 கொடுத்துருக்குறோம் இப்போ அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கணக்கு கொடுக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஒன் டைம் இந்த கால்குலேஷனை முடிச்சு இது என்னென்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஓகேங்கண்ணா இப்போ பாருங்கள் 29 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் எழுதிடலாம் ஃப்ரம் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் 29 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது 10 ஸோ இதுக்கு 29 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் ஓகேங்க 29 ஸ்கொயர் 841 மைனஸ் இந்த 10 ஸ்கொயர் பண்ணால் 100 100 இன்ட்டு 200 841ல் 200 போயிடுச்சுன்னா 641 அது ஆன்சர் ஓகேவா அடுத்து 5th சம் பாருங்கண்ணே ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா இது என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஆல்ஃபா பீட்டா எடுத்துடலாமா ஓகே இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது ஸோ மேலே ஒரு ஆல்ஃபா இன்ட் ஆயிரும் இங்கே ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த பக்கம் பீட்டா இன்ட் ஆயிரும் இல்லைங்க ரெண்டையும் எடுத்துருக்குறோம் இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது இந்த ஆல்ஃபா மேலே போய் இன்ட் ஆகுது இங்கே ஆல்ஃபா இருக்குது இங்கே ரெண்டையும் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த பீட்டா போய் இன்ட் ஆகுது ஓகே அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா இது நமக்கு என்னென்னு தெரியும் போன சம்லேயே கண்டுபிடிச்சோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் 29 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன நமக்கு தெரியும் 10 ஓகே அவ்வளோதான் ஆன்சர் 29/10 அடுத்து 6th பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு பை ஆல்ஃபா இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ரெண்டையுமே ஆல்ஃபா பீட்டா ரெண்டையுமே எல்சிஎம் எடுத்துக்கலாங்கன்னு ஸோ இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது மேலே ஒரு ஆல்ஃபா போய் இன்ட் ஆகிடுச்சு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்டு கூட ப்ளஸ் அதே மாதிரி இந்த பீட்டா ஸ்கொயர்டு கூட இங்கே ஆல்ஃபா மட்டும் இருக்கிறனால இந்த பீட்டா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிற மாதிரிங்கன்னு ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு பை ஆல்ஃபா இது ரெண்டுக்கும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது ஸோ இது ரெண்டையுமே எல்சிஎம் எடுத்துக்கிறேன் இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஆல்ஃபா போய் மேலே இன்ட் ஆகுது ஆல்ஃபா ஸ்கொயர்டு கூட ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது ஸோ பீட்டா போய் இன்ட் ஆகுது பீட்டா ஸ்கொயர்டு கூட பீட்டா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா ஓகே ஓகேண்ணா ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஓகேவா அடுத்து இங்கே என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் எப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் அதே 9th புக்கில் பாருங்கன்னு அதே பேஜ் நம்பரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது எல்லாமே ப்ளஸில் வருது மைனஸ் அப்படிங்கும்போது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் 3 இடத்துல மைனஸ் வருதுக்கன்னு இதுக்கு மைனஸ் கிடையாது எக்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்முக்குமே மைனஸ் வருது அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரல ஓகேக்கண்ணா இப்போ இங்கே ஒரு மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டா எல்லாமே ப்ளஸ் தான் ஓகேவா ஸோ அதை எழுதியாச்சு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்தது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் இது அப்படியே இருக்கட்டும் இது சைடு வந்துச்சுக்கன்னு ஸோ என்னவாயிடுச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் வந்து இந்த பக்கம் இருக்குது புரிஞ்சுதுங்களா இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுக்கன்னு இது அப்படியே இங்கே இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக இதை நாம் எழுதிக்கலாம் அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபு இங்கே ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபா ஸோ இது ஆல்ஃபாங்கிறது எக்ஸாகவும் பீட்டாங்கிறது ஒய்யாகவும் நினச்சிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஓகே டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த டினாமினேட்டர் ஓகே ஆகிடுச்சு ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இதை மட்டும் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கன்னு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எல்லாமே தெரிஞ்ச வேல்யூஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸாக மாறிடுச்சு ஓகே நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -7 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா 10 தெரியும் ஸோ சூட் பண்ணிக்கலாமா ஓகே -7 த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 10 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனக்கு என்ன -7 டிவைடட் பை 10 ஓகேவா இந்த -7 ஹோல் கியூப் பண்ணும்போது மைனஸை விட்டுடுவீங்க ஸோ அதனால் நான் அப்படி எழுதிக்கிறேங்க -3 ஹோல் கியூப் அப்படிங்கும்போது -7 இன்ட்டு -7 எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கிங்கன்னு இந்த மைனஸ் இன்ட்டு பண்ணால் ப்ளஸ்ஸு இந்த 3 இன்ட்டு 7 21 இன்ட்டு 10 ஓகேவா இது எதுக்காக 3 டைம் எழுதிக்கிறேன்னா மைனஸ் மிஸ் ஆயிரும் அதுக்காக இப்போ பாருங்கள் டிவைடட் பை 10 அப்படி இருக்குது ஒரு மைனஸும்
இன்னொரு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஒரு மைனஸ் ஆன்சரில் வரும். 7 × 7 × 7 343 ப்ளஸ் இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் 210/100. இதிலிருந்து மைனஸ் பண்ணினா 133/10. இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ் 133/10 த ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துலாங்கன்னா எக்ஸசைஸ் 3.14. ஃபஸ்ட்டு சம்ம ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. பாருங்கன்னு இதில் வந்து 4 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு. இது எல்லாம் இந்த டேர்ம்ஸாக மாற்றினா மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாகவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவாகவும் மாற்றினால் போதும் அப்படிங்கிறாங்கன்னு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட் நமக்கு மாற்ற தெரிஞ்சால் தானே அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கணக்குக்கு வந்து அப்படி மாற்றி மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் மீடியம் பாருங்கன்னு பயிற்சி 3.14. ஃபஸ்ட்டு சம்மு கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றி நமக்கு எழுத தெரியுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த 4 கணக்குகள் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஸோ நம்ம எப்படியெல்லாம் வந்து டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து இல்லை ஐடென்டி யூஸ் பண்ணி எப்படியோ பண்ணி, ஆனால் இந்த மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டாவாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு சம்மு ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், டிவைடில் கொடுத்துட்டாங்கனாவே நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் ஒரு 3 இருக்குது, இதுலேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ 1/3 அந்த 1/3 காமனாக வெளியே எடுத்துருங்க, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டும் போடலாம். ஓகே, ஸோ 1/3 நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன வருங்கன்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லைங்க, இந்த 3 வெளியே வந்துச்சு, இந்த 3 வெளியே வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுக்கன்னு ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா போய் மேலே இன்ட்டாகுது. ஓகே, ப்ளஸ் இந்த பக்கம் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. ஸோ பீட்டா போய் மேலே இன்ட்டாகுது. இங்கே ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா இருக்கனால ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, இந்த பக்கம் பீட்டா இருக்கனால பீட்டா இன்ட்டு பீட்டா. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு 1/3 இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இது பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்து என்ன பண்ணுவீங்க, a + b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எப்படின்னு தெரியுமில்லக்கன்னு, a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதிலிருந்து நமக்கு இது மட்டும்தான் வேணும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு இந்த 2ab இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இங்கே இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், எழுதியிருக்கிறேன். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துக்கு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்ம், இந்த லைன் இதுக்கு பதிலாக இல்லைக்கா இதுக்கு பதிலாக இது, அப்போது இதுக்கு பதிலாக இது. ஓகே, டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதாங்கன்னு ஆன்சரை பாருங்கள். உள்ள இந்த 1/3 உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாமா? அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இது 3 உள்ளே இன்ட்டு பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா மாதிரி ஆயிடுச்சா? அடுத்து செகண்ட் பாருங்கன்னு 1 ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 பீட்டா ஸ்கொயர்டு இன்ட்டு ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்கன்னு இதுலேயே ஆல்ஃபா ஸ்கொயர்டு அதாவது ஆல்ஃபா பீட்டா ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இதில் 1 டைம் சேர்த்தியே இருக்குது, இதுலேயே இதே மாதிரி பீட்டா 1 டைம் சேர்த்தியே இருக்குது. ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் 1 டைம் கேரண்டியாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வெளியே எடுத்துட்டோம். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும், இங்கே மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்ஃபா வரும். ஸோ 1 ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே ஒரு பீட்டா மிச்சம் இருக்கும், அது 1 பீட்டா அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது எல்சிஎம் எடுத்துக்கலாங்கன்னு. இது எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ரெண்டே எடுக்கும்போது மேலே ஒரு பீட்டா, இந்த பக்கம் பீட்டா வந்துட்டு இந்த பக்கம் ஆல்ஃபா வந்துடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இதில் அவ்வளோதான் ஒர்க்கு. பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி எல்லாமே வந்துச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் வந்துச்சு, அதாவது மாற்றி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு வந்துச்சு. இதை மாற்றி எழுதிக்கலாமா, பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதிக்கலாம். இங்கே ஆல்ஃபா பீட்டா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த தேர்ட் சம் பாருங்கன்னு 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1 ரெண்டையும் இன்ட்டு பண்ணிக்கலாமா, 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா. ஓகே, அடுத்து 3 ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 ஆல்ஃபா. அடுத்து 3 ஆல்ஃபா, அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகேவா?
3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இதுலேயும் ஒரு 3 இருக்குது, இதுலேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ 3ல் எழுதுருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேறு மைனஸ் 3ல் எடுத்துமாக்கண்ணே. ஸோ -3 இங்கேயும் -3 ஆயிடுச்சா, வெளியே இருந்துச்சா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 அவ்வளோதாங்கண்ணே. ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மேலே முடிஞ்சது. ஓகே, அடுத்து 4th பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இதுக்கு எப்பவும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். இந்த பக்கம் இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பீட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே ஒரு ஆல்ஃபா இன்ட் ஆகுது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பீட்டா மேலே போய் இன்ட் ஆகுது. ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு இந்த ஆல்ஃபா உள்ளே இன்ட்டு பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்டுக்குன்னு சாரி ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்டு, ஆல்ஃபா இன்ட்டு 3 3 ஆல்ஃபா, அதே மாதிரி பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர்டு, பீட்டா இன்ட்டு 3 3 பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. பீட்டா ஆல்ஃபாக்குன்னு அதை நான் மாற்றி ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிட்டேன். ரெண்டு ஒன்று தான் இல்லையா? பீட்டா இன்ட்டு ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு ஒன்று தான். ஸோ நமக்கு மேட்சாக இருக்கணும்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஆல்ஃபா ஸ்கொயர்டு, இந்த பீட்டா ஸ்கொயர்டு, இது ரெண்டையும் ஒன்று எழுதியாச்சு. இங்கே இந்த சைடு கொண்டாந்து இங்கே எழுதிக்கிட்டேன். இந்த 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டாவுக்கு காமன் 3 வெளியே எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை எழுதியாச்சு. ஓகேக்கண்ணே, இதுவும் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு இங்கே எழுதியாச்சுக்கண்ணே. இந்த 3 ஆல்ஃபாவுக்கு இந்த 3 பீட்டாவுக்கு ஒரு 3 காமன் இருக்குது. அது வெளியே எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு மாற்ற தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு மாற்ற தெரியும். ஸோ மாற்றியாச்சு. இந்த டைம் அப்படி எழுதியாச்சு, இது அப்படி எழுதியாச்சு. அவ்வளோதாங்கண்ணே. பாருங்கள், இது எப்படி மாத்திரன்னு சொல்லி இங்கே எழுதியாச்சு. அதுக்கான ஆன்சர் அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எழுத வேண்டியதே இல்லை. எந்த ஒரு மாற்றம் இல்லை. பாருங்கள், இது அப்படியே ப்ளஸ் இருக்குது, இன்ட்டில் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இன்ட்டில் இருக்குது. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கண்ணே. the roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. இந்த ஈக்குவேஷனுக்கு இது 2 ரூட்டுங்கிறாங்க. ஓகே, without solving for the roots find இந்த 3 சம் கொடுத்துருக்குறாங்க. அதாவதுக்குன்னு இதில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆல்ஃபா என்ன பீட்டான்னு சொல்லி எடுப்போம். அதாவதுக்குன்னு 2 ரூட் எடுப்போம். 2 ரூட்டில் 1 ஆல்ஃபா 1 பீட்டான்னு தெரியும் இல்லையா? அப்படி எடுத்துக்கொண்டாந்து இங்கே 2 3 போட்டு அப்படியே ஆன்சர் போடக்கூடாது. அப்படிங்கிறது இந்த லைன். வித்தவுட் சால்வ் பண்ணக்கூடாது இந்த ஈக்குவேஷனை. இதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவையும் வெளியெடுக்கணும். இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்ஃபா பீட்டாவா அதையெல்லாம் மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கான லைன் தான் இது. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? அடுத்து தன்மையுடைய மறைங்கன்னு 2வது கணக்கு. 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவற்றின் மதிப்புகளை காண்க. குறிப்பு தீர்வு தேவை இல்லை. புரிஞ்சுதாக்கன்னு ஏதாவது தீர்வெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இதை அதாவது இதிலிருந்து ஆல்ஃபா பீட்டாவெல்லாம் எடுக்கக்கூடாதுக்குன்னு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் அதாவது இதையும் வச்சு இதை அந்த டேர்ம்ஸாக மாற்றி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதான் இது சொல்கிறாங்க. தீர்வுகள் தேவையில்லை அப்படின்னு. புரியுதுங்களா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போவே நம்ம இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டால் நம்ம கண்டிப்பாக அதை அந்த டேர்ம்ஸாக மாற்றிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் இதுக்குள்ள ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா பீட்டாவையும் எடுத்துடலாம். ஓகே, எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே 2 இருக்குது. இந்த 2வால் டிவைட் பண்ணிடலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு ஆயிரும். அடுத்து ப்ளஸ் இது 5 5/2 ஆயிரும். டோட்டலாக 2வால் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னக்குன்னு இந்த -7/2. ஸோ -7/2 ஸோ +7/2. ஓகே, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எனக்குன்னு 5/2. புரிஞ்சு இந்த 2 டிவைட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதாக்கன்னா இங்கே 2 எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இங்கே 2/2 வரும். அப்போ 1 ஆகிடுச்சு. அதாவது டோட்டலாக 2வால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2/2 என்ன ஆயிரும்? 1 ஆகிடும். இங்கே 7/2 வந்துடும், இங்கே 5/2 வந்துடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்த்தலாம். 1/ஆல்ஃபா ப்ளஸ் 1/பீட்டா. என்ன பண்ணலாம்? ரெண்டையும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஓகே, ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஆல்ஃபா மட்டும்னால பீட்டா மேலே வந்துச்சு, ப்ளஸ் இங்கே பீட்டா மட்டும்னால ஆல்ஃபா வந்துச்சு. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலும் ஒன்று தான் இல்லைங்கண்ணே. ஸோ டிவைட் ஆல்ஃபா பீட்டா. இது என்ன கண்ணு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7/2 கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபா பீட்டா 5/2 கண்டுபிடிச்சோம். இந்த 2 கேன்சல், இல்லைனா இது இப்படி போட்டு இதை தலைகீழ போட்டுக்குங்க. இப்போ 2 கேன்சல், 7/5 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து செகண்ட் பாருங்கள். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதுக்கு அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிறீங்க. இங்கே பீட்டா மட்டும் மேலே ஆல்ஃபா இன்ட் ஆகுது, இங்கே ஆல்ஃபா மட்டும் பீட்டா இன்ட் ஆகுது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்து இதுக்கு ஐடென்டி யூஸ் பண்ணுவோம். இல்லைக்கா இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு பண்ணிட்டோம். கீழே ஆல்ஃபா பை பீட்டா இது இருக்குது. ஸோ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 5/2 5/2. இல்லைக்கா இது 7/2 இது 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? ஓகே, 7/2 ஹோல் ஸ்கொயர், 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் இந்த 2 இன்ட்டு 5 10/2. ஓகே, 10/5/2. அடுத்து பாருங்கன்னு
மேலே ஒரு 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? இங்கே 1/4 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது. ஸோ 1/2 காமன் எடுத்துடலாம். அப்போ 49/2 ஆயிரும். இங்கே 4 இருக்கனால இங்கே 2 வரும். மைனஸ் இங்கே 10 ஆயிரும். டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா 5/2 1/2 × 5 ஒரு 1/2 கேன்சல் பண்ணுறதுக்காக ஓகேங்களா, அதுக்காக நம்ம எடுக்கிறோம். பாருங்கன்னு 1/2 கேன்சல். அப்போ 49/2 - 10 மேலே வரும், கீழே 5 வரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்பர் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதுக்காக ஓகேங்களா. இப்போ இந்த 2 எல்சிஎம் எடுக்கலாங்கன்னு அப்போ 49 - 10 × 2 ஆயிரும் இல்லைங்க. 10 × 2 என்னங்கன்னு 40. அப்போ 49 - 20 49 - 20 / 2. இந்த 5 என்னவாயிருக்குன்னு 5/1 எடுத்துக்கிறோம். தலைகீழாக கொண்டு போகும்போது 1/5 ஓகேவா. அடுத்து பாருங்கள் 49 - 20 என்னக்கன்னு 29 29/2 × 1/5 அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். 29/2 × 5 10. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கங்க. இது என்னோட மெத்தட். பாருங்கன்னு உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இப்படியே போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஆன்சர். At third sum, alpha plus beta by beta plus 2, alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 by alpha plus 2. இதில் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கலாங்கன்னு பீட்டா ப்ளஸ் 2வையும் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இப்போ இது இங்கே இருக்குது, இதுதான் இல்லை. ஸோ இதை கொண்டு போய் மேலே என்ட்ரு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதுக்கு இது இருக்குது, இது இல்லை, அதை கொண்டு போய் மேலே என்ட்ரு பண்ணிக்கங்க ஓகேவா. அடுத்து பாருங்கன்னு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா உள்ளே என்ட்ரு பண்ணிக்கிறோம் ஓகேங்கண்ணா. 2 × ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2 × 2 4. அதே மாதிரி இங்கே பீட்டா இன்ட்டு பீட்டா beta squared beta into 2 2 beta 2 into beta 2 beta 2 into 2 4 ஓகேவா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. கீழே அதே மாதிரி இன்ட்டு பண்ணிக்கலாமா? ஏன்னு கேட்டால் இங்கேயும் அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோ ஆல்ஃபா பீட்டாவும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. அப்போது பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா இன்ட்டு 2 பீட்டா பாருங்க இங்கே இருக்குது. அடுத்து 2 × ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2 × 2 4 ஓகேவா. அடுத்து பாருங்கன்னு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டே எடுத்து ஒன்றே எழுதிக்கிங்க. அடுத்து இங்கே ஒரு 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஸோ 4 ஆல்ஃபா. இங்கே ஒரு 2 பீட்டா 2 பீட்டா 4 பீட்டா. இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 8 ஓகேங்களா. கீழே பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே இருக்குது. இங்கே ஒரு 2 ஆல்ஃபா 2 பீட்டா இருக்குது. ஸோ அது ரெண்டு காமனாக ஒரு 2 எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு டேர்ம் ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு டேர்ம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த 4 அப்படியே போட்டுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே எப்படின்னு எழுதிக்கலாம். இது நாம் எப்படி எழுதுவோம்? ஐடென்டி யூஸ் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதுவோம் இல்லையாக்கண்ணே. எப்படி இது இப்படி ஆயிடுச்சு ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இது 4 ஆல்ஃபா 4 பீட்டா 4 அப்படி எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த 8 ஓகேவா. கீழே எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு இங்கேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளோதாங்கண்ணே. இங்கே பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். அப்போ 7/2 the whole square minus 2 × 5/2 சாரி 7/2 the whole square minus 2 × 5/2 plus 4 into இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனக்கு 7/2 ப்ளஸ் 8 புரிஞ்சுதுங்களா. எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா. கீழே பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு இது 7/2 ப்ளஸ் 4. அடுத்து பாருங்கள் 7/2 ஆகணும். அப்போ இது 49 இது 4 மைனஸ் 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மைனஸ் 5/1. எதுக்காக 5/1 போடுறோன்னா இங்கே டினாமினேட்டரில் மறுபடியும் எல்சிஎம் எடுப்போம். ஸோ அதனால் 5/1 போட்டேன். இங்கே 4 × 7 அப்போ இந்த 2ம் 4 கேன்சல் ஆகிட்டு 2 ஆகுது. 2 × 7 14 14/1 8 அப்படியே போட்டாலும் ஓகே, 8/1 போட்டாலும் ஓகே ஓகேங்க. டிவைட் பை கீழே பாருங்கள் 5/2 அப்படியே இருக்குது. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 7/1 ப்ளஸ் 4/1 ஓகேவா. இப்போ பாருங்கன்னு ஒரு 4 எல்சிஎம் எடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்கன்னு இது எல்லாருக்குமே டினாமினேட்டர் 1 தான் இருக்குது. ஸோ 5 14 8 மைனஸில் 5 -5 ப்ளஸ் 14 ப்ளஸ் 8 என்னக்குன்னு வரும் 17 வரும் இல்லையா. ப்ளஸ் 17 வரும். அதே மாதிரி இங்கே 7 4 ரெண்டு சேர்ந்து 11 ஓகேக்கா. இங்கே எல்லாமே சேரும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த 3 சேர்ந்து 17 ஆயிடுச்சு. ஸோ 49/4 ப்ளஸ் 17/1 இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சுக்கன்னு 17/1 ஆயிடுச்சு. இந்த 5/2 அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7 + 4 என்னக்கன்னு 11/1 ஓகேவா. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ 4 எல்சிஎம் எடுத்துக்கங்க. இந்த 1 போடாமல் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலை அப்படின்னா இந்த 1 தேவையில்லை ஓகேங்கண்ணா. இப்போ பாருங்கள் ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன 4 எடுத்துக்கலாம். 4 எல்சிஎம் எடுத்தால் 49 + 17 × 4 ஆகிடும் டிவைட் பை 4. அதே மாதிரி இங்கே 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 + 11 × 2 டிவைட் பை 2 ஓகேங்கண்ணா. அடுத்து 49 + 17 × 4 என்னக்கன்னு 68 டிவைட் பை 4. கீழே இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 27/2. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கன்னு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 117/4 இன்ட்டு இந்த 27/2 என்ன ஆயிடுச்சு 2/27 ஆயிடுச்சு. அடுத்து இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகாங்கன்னு 2. அடுத்து பார்த்திங்கன்னா
9ஆல் கேன்சல் பண்ண அது 3 டைம்ஸ்க்குன்னு இது 13 டைம்ஸ் வரும். ஸோ 13/2 × 6 13/2 × 6 13/6 அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்கன்னு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. பாய்.